இப்போ நம்ம ஈஸ்வரன் சொல்லி சொல்கிறோம். இந்த ஈஸ்வரன் வந்து ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். சனீஸ்வரன், ராவணேஸ்வரன், முனீஸ்வரன், நந்தீஸ்வரன், யோகேஸ்வரன், சர்வேஸ்வரன், இன்னொன்று இருக்கு ராஜேஸ்வரன் சொல்லி ஒன்று. அப்படியே ஈஸ்வரனை வந்து நம்ம பேர்களோட புரியல. காளேஸ்வரனா? அதுதான் நம்ம பேரோட நம்ம ஈஸ்வரனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த யமன் சொல்கிறோம்ல, நமஸ்காரம் உட்கார். இந்த யமனை வந்து அது மாதிரி நம்ம சேர்த்துக்க முடியுமா? யம தர்ம ராஜா. இப்போ ஈஸ்வரனுக்கு டக்குன்னு வந்து யோகீஸ்வரன், நந்தீஸ்வரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம். இந்த யம தர்மன்னா யம தர்ம ராஜான்னு சொல்லிட்டீங்க. அந்த ஒன்று தானே? வேற ஏன்னா அவர் கொல்றது மட்டும்தான் தொழில் அவருக்கு. ஒரு நாள் பின்தங்கி கொள்றதுனால நீ தர்ம ஒரு நாள் என்னை விட்டுட்டியே உயிரோட, அது போதும் எனக்கு, அந்த ஒரு நாள் நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நாள் சாதனை எதுக்காகனாக்கா அவனுடைய புனர்ஜென்மத்துக்காக. சரி. இப்போ என்னன்னா ஈஸ்வரன்லாம் அநேக ஈஸ்வரன், ஆனால் ஈஸ்வர தத்துவம் ஒன்று தான். ஆனால் இந்த யமன் சொல்லக்கூடியதில் ஒன்று உண்டா இல்லை அநேகம் உண்டா? இப்போ யம தர்ம ராஜான்னு சொல்கிறார்ல, ஒன்று இருக்கா இல்லை அநேகம் இருக்கா? ஒன்று தான். ஐயா, அதோட வேலைகள் பல இருக்கும். தத்துவமாக ஒன்று, அது வேலையாக வந்து பல விஷயமா இருக்கு. எப்படி? யமன்றது வந்து தர்மத்தை நிலைநாட்டுறது. அந்த நிலைநாட்டும் போது அது வெவ்வேறு வடிவமாக அந்த பணியை முடிப்பாங்க. யமன்றது வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதாக இருந்தால் அவர் வேலை அவனுடைய ஆயுட்காலம் முடிந்த உடனே அவரை கூப்பிட்டுக்கிறது. இந்த மரணம் என்கிற சம்பவம் வந்து தர்மத்திற்கு நிகரானது அல்ல. ஏன்னா தர்மம் எதுன்னு நம்ம படிச்சிட்டோம். எது தர்மம்னு நமக்கு உட்காரணும். நமஸ்காரம். எது தர்மம் நம்ம படிச்சிட்டோம். சித்த வேதத்துலேயும் சரி மற்ற நூல்கள்லையும் சரி எது தர்மம் படிச்சிருக்கோம். அப்போ தர்மம் இல்லாத ஒரு செயலை யம தர்மன் செய்கிறாரா, இல்லை நாம் தர்மத்தோடு இல்லையா? அவர் கோட்பாட்டோட தான் இருக்காரு. அந்த கோட்பாட்டோட விலைக்கு இருக்கவங்கள அவர் உள்ள கூட்டு வர்றாரு. கோட்பாட்டை பின்பற்றி அவர் தொட முடியாது இல்லையா? மார்க்கண்டே அதுக்கு உதாரணம். மார்க்கண்டே ஒரு நல்ல உதாரணம். அவர் வந்து மார்க்கண்டேயம் வந்து பிடிக்கும் போது வந்து ஈசனுடைய திருவடியை பிடிச்சிட்டான்னு சொல்றாங்க. அது வந்து உள்ள வாசியா கூட இருக்கலாம். அது பிடிச்சும் போது அவரு வந்து அதை தொட முடியாது. மார்க்கம் கண்டே ஐயன்னு சொல்லலாம். ஐயன்னா மேய்க்கிறவன், மாடு மாடு மேய்க்கிறவன். மார்க்கம்னா வழியை கண்டு ஒரு பொருளும் இருக்கு. அப்ப மோட்சம் அடைகிற வழியை கடைபிடிச்சதுனால இவர் வந்து அந்த தர்மத்தை செய்ய முடியாது. அந்த பொருள் அங்கே வந்துருது உள்ள. இப்போ இப்படி சொன்னீங்க அர்த்தம். இப்போ மார்க்கண்டேயன்னா டக்குன்னு பிரித்து சொல்லிட்டீங்க இல்லையா? மார்க்கம், வழி, கண்டம், கண்டத்திலிருந்து ஈஸ்வரனை பிடிச்சாச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லை? அது மாதிரி நீங்கள் யம தர்மனுக்கு நீங்கள் சொல்லணும். தூய்மை பணியாளர் யம தர்மன். தூய்மை பணியாளர் யம தர்மன் இங்கே அதிகமான கசடுகளை வந்து அவர் தான் வந்து கிளீன் பண்ணுறாரு. இல்லை, அது இப்போ அந்த இது தெரியும். அவர் என்ன செய்கிறாருன்றது நமக்கு தெரியும். இப்போ நான் அது கேட்கல. அவருடைய தொழில் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ டக்குன்னு மார்க்கண்டேயன் இப்போ மிருத்யுஞ்சயன்னு சொல்லி சொல்லுவோம்.
மிருத்துஞ்சயன்னா மரணத்தை வென்றவன் அர்த்தம். புரியுதா? அது மாதிரி இந்த யமதர்மன் சொல்கிறோம் இல்லையா, இப்போ மார்கண்டேயனுக்கு அர்த்தம் சொன்ன மாதிரி மிருத்துஞ்சயனுக்கு அர்த்தம் சொன்ன மாதிரி யமதர்மனுக்கு நம்ம எப்படியான அர்த்தம் நீ உள்ளே சொல்லுங்கள். இப்போ சொன்னீங்கல்ல டக்குன்னு மார்கண்டேயனுக்கு வாசியாக இருக்கலாம், அதனால் அது வந்து அவருக்கு மார்கண்டேய அந்த பதவி கிடைச்சது அப்படின்னு. அது மாதிரி ஆ ஆ ம் அதோகதியாக போவதே யமதர்மன் என்று சொல்லலாம் இல்லையா? யம நியமத்துல கடைபிடிக்காம அதுல வந்து யம நியமத்தை வெளியே விட்டாமுள்ள வந்து ஆட்கொள்றது. யமன் உட்பட்ட நம்ம உள்ள வந்துடுறோம் இல்லையா, அதோகதியாக வாய்ப்பு கிடையாது. யம நியமம் பண்ணாதவர் அவர் தான் அவர் ஆட்கொள்றாரு அவரு. அப்ப அதோகதியாக போகணும் தான் மரணம். அதோகதி ஆகாத நியமம் யம நியமத்துக்கு உட்படுறவங்க வந்து யோக கதியில உள்ள ஏககதியாகி உள்ள வந்துடுறாங்க அவங்க. இதெல்லாம் ஓகே, இப்போ இது கரெக்டு. இப்போ உள்ள என்னமோ உள்ள கூடி சொல்கிறீங்க, கரெக்டு. இப்போ ஈஸ்வரனுக்கென்று ஒரு இடம் உண்டு நமக்கு இல்லையா? ஈஸ்வரன் எங்கே இருக்கான்னா ஆகாசத்தில் நம்ம மேலே உச்சியில் இப்படி காட்டிடும். ஈஸ்வரனுக்கென்று ஒரு இடம் உண்டு. அதான் சதாசிவம். அதான் அப்போ ஈஸ்வரனுக்கென்று ஒரு இடம் வந்து நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னா நம்மை பிடிக்கக்கூடிய யமனுக்கும் உள்ளதானே இருக்கணும் இடம். ம் அதுதான் கேட்குறேன், அவருடைய தன்மை என்ன? அதுக்கு போகவும் இல்லை கிழவும் இல்லை. அக்கா சொல்ற மாதிரி அண்ணாக்கு நம்ம தொடர் இடம் ஆரம்பிக்கிற இடம் தான் நமக்கு அந்த புள்ளி தான், அந்த புள்ளியான இடம் தான் தோணுது. எக்ஸாக்டா தெரியலங்க. ஈஸ்வரன் உச்சியில் இருப்பது போல், அம்மா கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஈஸ்வரன் உச்சியில் இருப்பது போல் யமனுக்கும் நம்ம உடம்புல இடம் உண்டு. இப்போ கபம்னு சொல்கிறோம், கோலைன்னு சொல்கிறோம், அப்புறம் சலின்னு சொல்கிறோம். இது மூணும் ஒன்றா வேற வேறையா? அது எப்படி? ஒன்றுதான், மொழிகள் தான் வெவ்வேறு மொழிகளை வருது. சளி, கோலை, கபம் மூணும் ஒன்று தான், வெவ்வேறு வராது. மொழிகள் தான் வெவ்வேறு மொழிகள். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நார்மலான கபம்ன்றது 5 கபம் சொல்லுவோம், 5 ஒரு வேலையை பண்ணும். இயற்கையானது ஃபங்க்ஷனல். ஆனால் அதுக்கு குறையும் மிகணும் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது அளவுக்கு அதிகமாக போகும்போது டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நோய்க்கான காரணமாக தான் ஆகும். அதே கான்செப்ட் தான் இருக்குது. அப்போ அது கபம்ன்றது வந்து கோடையாக மாறி மரணத்துக்கான காரணம். இப்போ கோலை, கபம், சளி மூணு வேற வேற, மூணும் வேற வேற. ஈஸ்வரனுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, எங்க? ஆனால் அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். ஒரு இடத்துல இருக்காரு, எல்லா இடமும் வியாபித்து இருக்கிறார். ஆனால் இந்த யமன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு 3 இடம் இருக்கு. அதாவது ஈஸ்வரன் ஒரு இடத்திலிருந்து எங்கும் வியாபித்திருக்கிறார். யமன் என்பவர் 3 இடத்தில் மட்டும்தான் இருக்கிறார். யாரு? இல்லை, இப்ப நம்ம வாதம் பித்தம் பார்க்கல, கபம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 இடத்துல தான் இருக்கார்.
இப்போ 3 இடத்துல இருக்கும் பொழுது இது 3மே யம தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அம்மா கரெக்டாக சொன்னாங்க இல்லையா, அடிப்படையாக கொண்டது. அது கபமாக இருந்தாலும் அதனுடைய தன்மை மாறும் பொழுது உயிரை போக்கிவிடும். சளியாக இருந்தாலும் அதனுடைய தன்மை மாறி, கோழையாக இருந்தாலும் அதனுடைய தன்மை மாறி உயிரை போக்கிவிடும். அப்போ இந்த 3 இடங்கள்ல இருக்கக்கூடியதை நம்ம சுத்தி செய்யணும். 3 இடத்துல இருக்கக்கூடிய இந்த யமன் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை நம்ம சுத்தி செய்யணும். அப்போ அதுக்கு நம்ம இது 3 எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம சித்த வித்தையினுடைய சிறப்பு அம்சம் சாமி வகுத்து வைத்திருக்கக்கூடிய நம்ம ப்ரேயர் டைம் பிரித்து வச்சுருக்காரு இல்லையா, அதனுடைய அந்த சூட்சமம். ஏன் அதை சாமி அப்படி 3 நேரமாக வச்சாங்க? அதிகாலையில் வச்சாங்க, மதியம் வச்சாங்க, சாயந்தரம் வச்சாங்கன்னு சொல்லி 3 நேரம் வச்சாங்க. இப்போ அதனுடைய இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய சூட்சமம். அதுக்கு முன்னாடி இப்போ கோலை, இப்போ சளின்னா உங்களுக்கு தெரியும். சளின்னா எங்கே இருக்கும்? நீங்கள் எப்படி சிந்துவீங்க? சளியை மூக்கிட்டு சிந்திடுவீங்க, அதுக்கு பேர் சளி. சரியா? இப்போ கபம் கட்டிருச்சுன்னு பைங்க, கபம் கட்டிருச்சுன்னா எங்கே சொல்லுவோம்? உள்ள அண்ணாக்கில். நல்லா கட்டு. இதிலிருந்து வர்றது சளி. கபம் கட்டினதுன்றது அண்ணாக்குக்கு உள்ள. இப்போ இந்த கோலைன்னு சொல்லக்கூடியது சுவாச குழாவில் அடப்பட்டு இருக்கும். சுவாச குழாவில் அடப்பட்டு இருக்கும். அதுதான் நம்மளுடைய காற்றை நிக்க வைக்கிறது. அது சுவாச குழாவில் அடைச்சிட்டு இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. கரெக்டு, பதில் கரெக்டு. இன்னொரு பேர் இருக்கு. இப்போ நீ சொன்ன பதில் எல்லாமே கரெக்டு. நெஞ்சில் இருக்கு, நெஞ்சு குழியில் இருக்கு, எல்லாம் சரி. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. உள்ளுறுப்பாக நம்ம சொல்லும் பொழுது அதை நுரையீரல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நுரையீரல். அதாவது அந்த நுரையீரலில் இப்போ இல்லை, நாள்பட்டு தங்கி வரும் பொழுது அது கோழையாக மாறி நிற்கிது. அது 60 வயசு 70 வயசு வரும்போது உங்களுக்கு அந்த சுவாசப்பை சுருங்கி விரிவதற்கான அந்த அழுத்தம் குறைவாக இருக்கும் பொழுது அது என்ன செய்யுது? நம்மளுக்கு மூச்சு முட்டி மரணம் என்கிறது நிகழ்கிறது. அது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆஸ்மா பேஷண்ட்டு, வீசிங் பேஷண்ட்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதற்கு பேர் கோலை. கபம் என்பது அண்ணாக்குக்கு உள்ள கட்டுறது, கபம் கட்டி நிற்பது. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கபம் கட்டுதல் என்பது பார்த்தீங்கன்னா நொங்கு மாதிரி இருக்கும். அது கட்டிருச்சு அப்படின்னா நொங்கு மாதிரி இருக்கும். அது மஞ்சள் நிறத்திற்கு மாறிவிட்டால் நோய். ஒரு மாதிரி எல்லோ கலர் அதில் வருது, இப்படி அடைச்சிட்டு காரி உமிழ்ந்தீங்கன்னா எல்லோ கலராக விழுகுதுன்னா நீங்கள் என்ன செஞ்சிடணும்? சுதாரிச்சுக்கிறணும். அது நோய்க்கு ரெடி ஆயிடுச்சு, நோயை உண்டு பண்ண போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சளியும் அதே மாதிரி தான். சரியா? இந்த கோலை என்பது எதிட்டு அறுத்தாலும் அறுத்து எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எதிட்டு அறுத்தாலும் அறுத்து எடுக்க முடியாது. இங்கே தான் மருத்துவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கன்ஃபியூஸ் ஆகி போய் நிற்கிற ஸ்டேஜ். ஒன்று அதை அப்படியே தூக்கணும். தூக்குனாலும் செத்து போகிறனாலும் 2 ஒன்று தான். லங்ஸ் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம டேம் போட்டு டியூப் போட்டு இழுத்தா கூட அது மரண வேதனை தானே எடுக்கிறதுன்றது. அப்போ இந்த கோலை என்பதை அறுக்க முடியாது. தத்துவமே அப்படி தான் சொல்லுது. அதை அறுத்து எடுக்க முடியாது. கபம் என்பதை கலட்டி விடலாம், சளி என்பதை சீந்தி எரிந்து விடலாம். இந்த கோலை என்பதை நாம் அறுக்க முடியாது. இப்போ பாருங்கள், பயிற்சியில் சாமி சித்தர்களும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க, சாமியும் அதைத்தான். இப்போ பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய இந்த அதிகாலை நேரம் நாம் செய்யக்கூடிய அந்த ஜெபமானது நம்ம இப்போ 3:20 to 5:20 நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? அந்த ஜெபமானது முழுவதுமாக சுவாச பைக்கான நேரம்தான், நுரையீரல் ஃபங்க்ஷனுக்கான நேரம்தான். இப்போ அந்த கோலை என்பதை அறுத்தே எடுக்க முடியாது என்கிற ஒரு தத்துவத்தை சாமி என்ன செய்கிறார்னா, சித்த வித்தை எனும் வாளிட்டு அதை அறுத்து விடலாம்னு சொல்கிறார். இப்போ அதுதான் பிரம்ம முகூர்த்த ஜெபம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு அழகாக தெரியும். யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் தொடர்ந்து செய்கிறீங்களோ அவர்களுக்கு இங்கேருந்து சளி என்னாகும்? வெளியில் தானாக வர ஆரம்பிக்கும். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உள்ள லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த கோலை என்பது நாள்பட்டு இருப்பது. 40 வயசில் ஒருத்தர் வித்து வாங்கியிருப்பார். இன்னைக்கு முதல் நாள்
இப்போ 1 மாதம் தொடர்ந்து பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன செய்யும்? இங்கேருந்து முன்னாடி சாப்பிட்ருப்பார்ல, அதெல்லாம் அடப்பட்டிருக்கும், அது வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போது அது ஒரு யமனாக சொல்கிறாங்க இல்லையா? கோழையை அறுக்காமல் மரணத்தை வெல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதிகாலை ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபமானது அந்த கோழையை அறுத்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மதியம் பண்ணுறோம் பாருங்கள், மதிய நேரம். இப்போ மதிய நேரம் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ அதாவது தொடர்ந்து வராது, ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணும் பொழுது மூக்கு வழியாக தார தாரையாக ஊற்றும், அது சளி இறங்கிரும். வர்றது அதுதான் சாமி 12 to 2ன்னு வச்சார், மாற்றி வச்சார். அப்போ அது சளி தார தாரையாக வந்துடும். இப்போ இந்த கபம் கட்டுதல், அந்த அண்ணாக்கு இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கக்கூடியது, அதுதான் நாம் எப்போ இரவு எந்த இரவு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நீங்கள் 6 மணிக்கே சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு 12 மணி இருக்கு பாருங்க, 11, 12, அந்த 1 ஹவரில் கலட்டினா தான் கலட்ட முடியும் கபத்தை. அப்போ கலட்ட முடியாதுல்ல, யாரும் உட்கார மாட்டோம், நம்ம அந்த மாதிரி பயிற்சி செஞ்சு பழக்கப்படுத்தியிருக்க மாட்டோம். அதுக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னா வளலை கலட்டுதல்னு ஒரு முறையை கொண்டு வந்து, யார்? சாமி கொண்டு வரல, சித்தர்கள் கொண்டு வந்தாங்க. இது கலட்ட முடியாது இதை அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. கற்சாலை கற்பம்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, வள்ளலார் சொன்னது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சித்தர்கள் நிறைய, வள்ளலார் இல்லை, சித்தர்கள் ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க, உள்ளே சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அதை என்ன செய்கிறாங்க, அண்ணாக்கில் போட்டு அங்கிட்டு மேலும் கீழுமாக அப்படி அசைச்சு, அப்போ என்ன செய்வாங்க, அந்த கபம் கட்டியிருக்க கபத்தை அப்படியே எடுப்பாங்க, வெளியில் எடுப்பாங்க. இப்போ அந்த 3 இடத்தில் இருக்கக்கூடிய யமதர்மனை என்ன செய்யணும்? கலட்டணும். ஆமாம், நீங்கள் அவனை விரட்டவே முடியாது, கலட்டணும், அவ்வளோதான். ஆமாம், கலட்டிட்டு மறுபடியும் என்ன செய்யணும்? சேராமல் பார்த்துக்கணும். அதுதான் இப்போ சாமி என்ன செஞ்சிட்டாரு, நீ டெய்லி 3 நேரம் ஜெபிச்சே ஆகணும். காலையில் கோலையை கலட்டு, மதியானம் சளியை கலட்டிடு. அந்த நம்ம 6 to 7 செய்கிறோம், பட் அதுலேயே ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். ஆனால் நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த இன்பிட்வீன் படுக்கக்கூடிய நேரம் சீக்கிரமே சாப்பிட்டவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த 11லேருந்து 12க்குள்ளே ஒரு ஜெபம் அட்டன் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும் அது. இல்லாட்டி 12லேருந்து ஒரு 1 மணிக்குள்ளே ஒரு ஜெபம் அட்டன் பண்ணுவாங்க. அந்த இயற்கை மாறக்கூடிய நேரம் 00லேருந்து ஆரம்பிக்கும்ல, அதிலிருந்து அட்டன் பண்ணுவாங்க. பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இறங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்போ செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஊசியில் எப்படி நூல் போகுமோ அது மாதிரி சர்ன்னு உள்ள ஓட ஆரம்பிக்கும், அந்த மயில் நைஸாக போக ஆரம்பிக்கும். ஆமாம், இந்த 3ஐயும் கலட்டுவதற்காகத்தான் சாமி என்ன செஞ்சார், 3 நேரம் நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை 3ஐயும் நீ கலட்டினால்தான் இங்கே என்ன தெரியும்னாரு, நமக்கு அது வெளியில் என்னன்னு சொல்லி வச்சிருக்கோம், வரலைன்னா விட்டுருங்க. நமக்கு இப்போ வெளியில் இது பிரம்மரந்திரம் நமக்கு, சரியா? எல்லாம் போவீங்களே, சிதம்பரம் போவீங்கல்ல, சிதம்பர ரகசியம் தெரியும் சொல்லி சொல்றாங்க. எத்திரை விலகினும் அத்திரை காண முடியாது. என்ன சொல்றாங்க, எந்த திரை விலகினாலும் நீ அதை பார்க்க முடியாது, முத்திரை விலகினால் நீ காணலாம், முப்பொழுதும் ஜோதியை காணுவாயின்னு சொல்லி சொல்றாங்க. முத்திரைனா எது? உள்ள லங்ஸில் இருக்கிறத எடுக்கணும், இங்கே உள்ள கபம் கட்டி இருக்கிறத எடுக்கணும், மூக்குல இருக்கிறத எடுக்கணும். இதெல்லாம் நீ கிளீன் பண்ணாதான் இங்கே சிதம்பரம் சொல்லக்கூடிய அந்த ரகசியத்தை நீ காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பேரு சிர அம்பரம் தான், சிரசில் இருக்கக்கூடியது சிர அம்பரம். பரம்னா வெளி. ஆமாம், தலைக்குள் இருக்க. சாமி சொல்றாரு ஆகாசம் எங்கே இருக்கிறது, தலைக்கு உள்ள. ஆமாம், அது வேணாம், அதுக்கு நம்ம போகக்கூடாது. ஆமாம், அது பார்க்குற மக்கள் பார்க்கட்டும்,
புரிஞ்சுக்கிறவங்க நம்ம இப்படி புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். ஆமாம் ஆமாம், இதாவது தான் சொல்கிறேன். சிதம்பர ரகசியம்ன்றது இப்போ மறுவிச்சொல் நிறைய வருதுல்ல, இது சிதம்பரம் ரகசியம். அதாவது சிரசில் இருக்கக்கூடிய அம்பரம். உட்காருங்க, நமஸ்காரம். சிரசில் இருக்கக்கூடிய அம்பரம் என்பது வெளி. அம்பரம் என்பது வெளி. ஆமாம், ஒன்றாக இருப்பது, அதனுடைய பொருள் ஒன்றாக இருப்பதுன்னு சொல்லி பேர். அதனால் சிதம்பர ரகசியம், அதை தான் நம்ம சிதம்பர ரகசியம் சொல்லி சொல்கிறோம். சொல்லுவாங்களா, நான் சிதம்பரம் போய் பார்த்தேன், அங்கே தங்க கலரில் ஒரு ஜோதி தெரிஞ்சது, போய் பார்க்குறவங்களுக்கு காட்டுவாங்க, திரையை விளக்கிட்டு இது வழியாக பாரும்பாங்க, அது வழியாக பார்ப்பாங்க, அங்கே ஒரு ஜோதி தெரியும், அது தங்க கலரில் தெரிஞ்சது. இப்போ சிதம்பர ரகசியம் நாங்கள் பார்த்துட்டோம். அந்த சிதம்பர ரகசியம்தான் இங்கே. அதான் எத்திரை விலகினாலும் அத்திரை பார்க்க முடியாது, முத்திரை விலகினால் நீ அந்த பெரும் ஜோதியை பார்க்கலாம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த 3 திரையும் தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய கபம், சளி, கோலை என்பது. அப்போ சாமி என்ன செஞ்சிட்டாரு, காலையில் கோலையை கலட்டணும். எது? லங்ஸு, நுரையீரலினுடைய ஃபங்க்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு அடுத்து மதியம் உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இங்கே இருக்கக்கூடிய சளி இறங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை ஊதுறோம் பாருங்கள், அதிலே பாதி கபம் என்ன ஆயிரும், வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்பிட்வீன் அந்த 12 to 1 இல்லை 11 to 12 நீங்கள் உட்கார மாட்டீங்க, தெரியாது, நம்ம யாருக்கும் தெரியாது, நம்ம சொல்லுவோம் தெரியாது செய்கிறோமா இல்லைன்னு. அதுக்காக சாமி என்ன பண்ணிட்டாங்க, 6 to 7 நீ சாயந்தரம் முன்னாடியே முடிச்சிரு. நீ அதாவது உணவுக்கு முன்னாடியே நீ அதை முடிச்சிரு, அது நாள்பட அதுவும் கலண்டுட்டாங்க. இதை மற்ற சித்தர் பெருமக்கள், வள்ளலார், இது மாதிரியான மகான்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கலட்டுவது என்கிற ஒரு முறையே வச்சாங்க. ஆனால் அங்கே கலட்டுவது என்கிற ஒரு முறை வரும் பொழுது அங்கே உணவு முறைகள், பத்தியம், நடவடிக்கை, ஒழுக்கம் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருது. அப்போ அது ஒரு கஷ்டமான ஒரு பயிற்சி நிலைக்குள்ளே போகிறதுனால சாமி அந்த பக்கமே போகல. வேணாம், நீ பயிற்சியாகவே எடுத்துகிட்டு போயிடு, பயிற்சியாக எடுத்துகிட்டு போயிட்டேன்னா உனக்கு அது ஈஸி, தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லி சொன்னார். இப்போ நாம் அது 3 என்ன செஞ்சிட்ருக்கோம், ஆமாம் கலட்டிகிட்டு இருக்கோம். இந்த யமன் ஈஸ்வரன், ஒரே ஈஸ்வரன், சர்வேஸ்வரன், ஒரே இடத்தில் இருப்பவன், ஆனால் சர்வமெங்கும் வியாபித்திருப்பவன். ஆனால் யமன் ஒரே யமன் தான், ஆனால் 3 நிலைகளில் நின்று கொண்டிருப்பவன். அதாவது இந்த வாசல்ல தப்பிச்சிங்கன்னா அந்த வாசல்ல பிடிச்சிருவாரு, அங்க தப்பிச்சிங்கன்னா இந்த வாசல்ல பிடிச்சிருவாரு. அதுதான் அவருடைய பாயிண்ட்டு. இங்கே நிற்பாரு, அப்புறம் இங்கே நிற்பாரு, அப்புறம் இங்கே நிற்பாரு. ஆமாம், எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை என்ன செஞ்சிருவாரு, மடக்கி லாக் பண்ணிடுவார். இப்போ அந்த 3 வாசலையும் சாமி என்ன செய்கிறாரு, வித்தையின் மூலமாக சரி செய்கிறார். இப்போ பாருங்க, நம்ம மதிய ஜபம் கூட பண்ணிடுறோம், சாயந்தர ஜபம் கூட பண்ணிடுறோம். ஆனால் அந்த கோலை என்கிற அதிகாலை ஜபத்தை நம்ம 99% பேர் பண்ணுறதில்ல. அதான் 99% பேர்னு தான் சொன்னேன் நான். ஆமாம், 99%. அப்போ 99 நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க போல இருக்கு மிச்சம், இல்லையா? அப்படியா? அந்த 1%ல் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம அப்படி தான் பார்க்கணும், இல்லையா? அதில் எப்படியும் ஒரு 10,000 பேர் இருப்பாங்கல்ல, இல்லை 1000 பேர் இருப்பாங்கல்ல, குறைச்சது சொல்ல போனால் கூட. அதனால் பண்ணுறது இல்லை, இல்லையா? அது பண்ணணும். ஏன்னா மெயினாக நமக்கு க்ளீன் ஆகக்கூடியது எது, லங்ஸ். அங்கே இருக்கக்கூடிய கோலை க்ளீன் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 3 நாள் சிரமமாக இருக்கும், 4வது நாள் நீங்கள் எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவீங்க, உள்ள என்னைக்காவது சுருங்கி விரிஞ்சு பார்த்துருக்கீங்க? மூச்சு வாங்குறீங்கல்ல, உள்ள சுருங்கி விரிஞ்சு உங்களுக்கு அந்த உணர்வு அனுபவம் வந்திருக்கா? பரவாயில்ல, உங்களுக்கு வந்திருக்குன்னா கரெக்டு தான். அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். 3 நாள் தொடர்ந்து செய்யும் பொழுது 4வது 5வது நாள்லாம் என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் இப்படி கதி ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அழகா உள்ள சுருங்குறதும் அப்படி விரிகிறதும் அழகா தெரியும். நீங்கள் கதி இங்கேயும் தான் ஓட்டுவீங்க, ஆனால் அவர் என்ன செய்வார், அவர் அழகா இப்படி. ஆமாம், இப்போ என்னன்னா நம்மளை விட அவர் சந்தோஷமா இருப்பார், ஏன்னா ஈஸியாக சுருங்கி விரிகிற. இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை திட்டிகிட்டே இருப்பார், இவ்வளவுத்தையும் கொண்டு இங்கே அடைச்சி வச்சுட்டான். ஆனால் அதோட சேர்த்து நம்மளை இழுத்து ஓட்டுன்றான். எப்படி ஓட்டுறது, நம்ம கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அது ஒரு உயிருள்ள பொருள் தானே. சொல்றாங்கல்ல, எல்லா உனக்குள் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் உன்னோடு பேசுன்றாங்க. தவம் நீ உச்சிக்கு போயிட்டேன்னா
ஒவ்வொரு செல்லு முதற்கொண்டு உன்னோட பேச ஆரம்பிச்சிருன்னா அப்புறம் இதை சிறுசாக்கிக்கலாம் பெருசாக்கிக்கலாம், இருக்க வச்சுக்கலாம் இல்லாமல் பண்ணிக்கலாம், காணாமல் கூட போயிடலாம் இல்லையா? அப்படித்தானே வள்ளலார் வந்து நான் ஜோதியா போகிறேன்னு சொல்லி போனவர் சொல்லு பேச்சு கேட்டுச்சு. என்ன செய்ய? ஜோதியில் கலந்தாச்சு. என்ன செய்ய? காத்தோட கலந்துரு, அவ்வளோதான் கலந்தாச்சு. என்ன செய்ய? ஜலத்தோட கலந்தாச்சு. ஏன்? அந்த செல்ஸ் எல்லாம் சொல்லு பேச்சு கேட்குது இல்லையா? இங்கே நம்ம பேச்சையே கேட்குறது இல்லையே இல்லை? இப்படி ஒன்று சொல்லிட்டு அப்படி ஒன்று மாற்றி சொல்லிடுறோம். அதனால அந்த 4வது 5வது நாள் உங்களுக்கு தனியாக தெரியும். அந்த அது நாம் அனுபவிச்சிருக்கோம். அதனால சொல்கிறேன், அது ஒரு சுகமாக இருக்கும். என்னன்னா கதி இங்கே ஓடும். நல்லா கேட்டுங்க, இங்கே தான் கதி ஓடிட்டு இருக்கு. இப்படி ஓடிட்டு இருக்கு பிரம்ம முகூர்த்தத்தில். இவர் இங்கே அது ஒரு சுகம் இருக்கும். இந்த இடத்துல அது ஒரு சுகம் இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு புன்னகையும் வரும். என்னன்னா இது இப்போ உங்களை வந்து தியானம் பண்ணி மயிலர் காலாக வரணுன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும்ல. அந்த வேலையை செய்வார் உள்ள, அவருக்கு ஒரு சந்தோஷம். இது இங்கே வேற போயிட்டு இருக்கும். இப்போ டபுள் ஆகிடும். இதுவும் நல்லா இருக்கும் ஏகமா, இதுவும் நல்லா இருக்கும். இந்த ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும். இப்போ எந்திரிக்கிறதுக்கே மனசு வராது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வண்டி தானாக ஓட ஆரம்பிச்சிடும். தானாக ஓடிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? லயத்துக்கு போயிடும் இல்லையா? லாங் ட்ராவல் போகும்போது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக அப்படி சொக்கணும்ல, அது லயத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அப்போ எந்திரிக்கவே மனசு வராது. அது வாட்டுக்கு 6, 7 மணின்னு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இல்லையா? அதை அனுபவிக்கணும் நம்ம. அது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அனுபவிக்க முடியும். அதனால் இவரை க்ளீன் பண்ணிட்டோம்னா மேலே இருக்கிறதெல்லாம் தானாக க்ளீன் ஆகிடும், கலர ஆரம்பிச்சிடும். ஆமாம், அதை வந்து நம்ம செய்யணும். பிரம்ம முகூர்த்த தவம்தான் நாம் கவனத்தில் வைத்து செய்யக்கூடியது. அது நீங்கள் சிரமப்பட்டே செய்ய தேவையில்லை. அது ஒன்று மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எதுக்கு தெரியுமா கஷ்டப்படணும்? அந்த டைம் நீங்கள் எந்திரிக்கிறதுக்கும் அங்கே உட்கார்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் சிரமப்படணுமே தவிர, உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஏற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும்? ஓட ஆரம்பிச்சிடும். அது வாட்டுக்கு இழுத்து ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் வேணால் ஒரு மாதிரி நீங்களாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த செகண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்? போயிட்டே இருக்கும். டவுட் வரும், நம்ம செய்கிறோமா அதுவாக ஓடுதான்னு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், அதை நம்ம செய்யணும். இப்போ நம்ம ஓட்டுறதை விட இன்னொருத்தர் நம்மளை கூட்டிகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும்ல. அப்போ தெரியாதுல்ல. அப்போ கிடைக்குதுன்னா நம்ம அதை அப்போ செஞ்சுட்டு போயிடலாம்ல இல்லையா? இப்போ மதியம் உட்காந்தோம்னா மெனக்கெட்டு இழுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் வண்டியை போட்டு அப்படி சுற்றி சேராட்டை இழுத்த மாதிரி சுற்றி இழுக்கணும். ஒரு 1/2 hour தாண்டிச்சுன்னா அதுவும் என்ன ஆகிடும்? நல்லா இருக்கும். அதுவும் நல்லா வந்துடும், சூப்பராக வந்துடும். அதுவும் நல்ல சுகமாக இருக்கும், அதுவும் வந்துடும். சாயந்தரம் ஒரு 2க்கும் இல்லாமல் ஒரு நியூட்ரலில் போகும். சாயந்தரம் ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் இல்லாமல் மதியம் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக அது ட்ராவல் பண்ணி கொண்டு போயிடும். ஆனால் மெயினாக செய்ய வேண்டியது காலை தான். ஆமாம், ஈஸ்வரனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு யம தர்மராஜாவுக்கும் அதிகமான முக்கியத்துவம் உண்டு. ஏனென்றால் ஒருபொழுதும் ஈஸ்வரன் நமக்கு மரணத்தை தரமாட்டார், ஆனால் யம தர்மராஜா கொடுப்பார். ஆனால் நமக்கு கவனம் எங்கே இருக்கணும்? யம தர்மராஜா மேல் தான் இருக்கணும். நீங்கள் ஈஸ்வரனை கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இவரை கவனித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். அவர் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிடுவார், நீங்கள் அவரை கவனிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இல்லையா? ஏன்னா நிறைய பேர் இந்த கோலை கலட்டுறது, கபம் கலட்டுறது, இந்த சளி கலட்டுறதுன்னு வேறு விதமான அர்த்தங்களை எடுத்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? கர்ப்ப மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்துன்னு உடம்பை பாழ்படுத்தி டயத்தை வேஸ்ட் பண்ணி தவறான செய்திகளை கேட்டும் தவறான வழிமுறைகளை பின்பற்றியும் கடைசியில் நார்மலாக செய்யக்கூடிய ஜபமே செய்ய முடியாத அளவுக்கு ஒருத்தருக்கெல்லாம் உள்ள புண்ணை ஆயிடுச்சு. முறையாக போட தெரியாமல் போட்டு புண்ணாகி அது ஆடுறதுக்கு வேறு வழி இல்லாமல் அலோபதிக்கு போயிட்டார். வேறு வழி இல்லாமல் அலோபதி மருந்துக்கு போயிட்டார். இப்போ அவன் என்ன சொல்கிறான்? இதை நான் டெஸ்ட் எடுக்கணுன்றான். உள்ள புண்ணாயிடுச்சுல, இது என்ன புண்ணுன்னு நான் பார்க்கணும், பயாப்சி, அது அதுவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவர் என்னட்ட கேட்டார், என்னங்கய்யா நம்ம கரிசால தான் போட்டோம், இவன் என்னமோ சொல்கிறேன் அப்படின்னு. தப்பு அவர் மேலே இல்லை, உங்கள் மேலே தான். அவர் தொழிலை கரெக்டாக பண்ணுறாரு, நீங்கள் தவறாக பண்ணிவிட்டு அவரை குறை சொல்லக்கூடாது. அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் செய்யணுன்னா ஒரு முறை இருக்குது. கரிசால கப்பம் போடுறதுன்னா
குழந்தை கருவில் வளர்வது மாதிரி. ஆமாம், ஒரு பெண் கருவுற்றாள்னா அவளை எப்படி பார்க்கணும், குழந்தை பிறக்கிற வரையும் எப்படி பார்க்கணுன்னு இருக்கோ அதன் பிரகாரம் பார்க்கணும். குழந்தை பிறந்ததன் பிறகு கூட அவளை எப்படி நம்ம பார்ப்போம் ஒரு வருஷம், அது மாதிரி தான் கற்சாலை கற்பம் உள்ள போடுவது. அதுக்கு சமானம். அவள் வந்து கர்ப்பப்பையில் சுமந்து பெற்றுக்கிறா, நம்ம கர்ப்பம் போட்டு இங்கே இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து நாம் பெற்றெடுக்கிற ஞான குழந்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அந்த தத்துவத்தில் இருந்து தான் நம்ம அதை செய்யணும். எல்லோரும் ஈஸியாக வள்ளலார் சொல்லிட்டாரு, அதனால் கற்சாலை சாறு வாங்கி நெய்யை உருக்கி போட்டு காய்ச்சி நம்ம மாட்டுக்கு உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க இல்லையா? அது செய்யக்கூடாது. அவர் சொன்னது சரி, அவர் சொன்னது சரி, அது அருமருந்து குரு மருந்து எல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முறைகள் தவறு. அதை பயன்படுத்துறவங்க வெளியில போகக்கூடாது. ஆமா, வெளியில போனாங்கன்னா இந்த சூட புண்ணாயிடும். ஆமா, கத்தால அதை பயன்படுத்துறவங்க வெளியில போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அதை பண்ணலாம், வெளியில பண்ணவே கூடாது. அதான் நானும் சொன்னேன். இப்போ வெளியில் யாருமே போகக்கூடாது, யூஸ் பண்ணுறவங்க போகவே கூடாது, உள்ளே இருக்கணும். வீட்டுக்குள்ளே எப்படி குழந்தை கர்ப்பப்பையிலே இருக்கோ அதே மாதிரி அதுவாக இப்போ வெளியில் வருதோ இல்லையா, அது மாதிரி தான் உள்ளே நடக்கும். அது உள்ளே போட 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 அது அப்படி தான் நடக்கும். அதனால் நமக்கு சாமி என்ன செஞ்சிட்டாரு, இயற்கையாக அதை கொடுத்துட்டார். சிரமமே இல்லாமல் நீ அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். ஆமாம், காலையில் கோலையை கலட்டு, மதியானம் சளி ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும், சாயந்தரம் கபக்கட்டை கலட்டிடு, முடிந்தால் 11 to 12 இல்லாட்டி 12 to 1. நம்ம வேலை பழுவால் அது செய்ய முடியாது. 10:30 தான் வருவோம், 11 மணிக்கு தான் வருவோம், அது செய்ய முடியாது. இல்லைன்னா 6 to 7 நம்ம முடிச்சுக்கலாம். இதை 3ஐயும் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 மாதம்தான். இந்த 3ஐயும் கலட்டி எடுக்கிறதுக்கு 3 மாதம்தான். கரெக்டாக செஞ்சோம்னா 3 மாதம் சுத்தமாயிடும், எல்லாம் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை கவனிக்க வேண்டியது தான் வேலை. வேறு யாரும் உள்ளே வராத அளவுக்கு பார்த்துக்கிறணும், அவ்வளோதான். கவனிக்க வேண்டியதான் வேலை. அது வராது. ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை. ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அவர் இப்போ தான் வாங்கினவர், 3 மாதம் இப்போ தான் வாங்கினார். ஆனால் அந்த ப்ராசஸ் அவருக்கு என்ன செய்யுது, கரெக்டாக நடக்குது. எடுத்துக்கலாம், என்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சார். ஆமாம், வரும். ஆமாம், அதனால் ஆமாம், அது எல்லா விதத்துலேயும் வரும். நொங்கு நொங்காக வரும், நூல் நூலாக வரும், நம்ம இந்த பதனி இளநீ அந்த இதுலேயும் வரும், எல்லா இதுலேயுமே வரும். மஞ்சளாக மட்டும் வந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டியது. மஞ்சள் நிறமாக வருதுன்னா நீங்கள் உடலை வந்து கவனிக்க வேண்டியது. ஏதோ ஒரு கிருமி உள்ளே இருக்குது, அப்போ நம்ம அதை சுதாரிச்சுக்கிறணும் அப்படின்றது. இப்போ காரி துப்பிடுறோம், டக்குன்னு பார்க்குறோம் இன்னும் மஞ்சள் கலரில் இருக்குன்னு டக்குன்னு சுதாரிச்சிடணும். சுதாரிச்சுட்டு ஏதோ ஒரு கஷாயம் ஏதோ ஒன்று போட்டு குடித்து அதை சரி பண்ணிக்கிறணும். ஆல்மோஸ்ட் நமக்கு வராது. சித்த வித்தியார்த்திகளுக்கு அதனால தான் வந்து காரி உமிழக்கூடாது சாமி சொல்லியிருக்காரு. சித்த வித்தியார்த்திகள் காரி உமிழ்ந்து துப்பக்கூடாதுன்னு இருக்காரு சாமி. ஏன் அப்படின்னா நம்பிக்கை, அது சரியாயிடும், தானாக சரியாயிடும். சரியாயிடுச்சுன்னா அது மருந்தாக மாறிடும்ன்றாங்க. மருந்தாக மாறினதுக்கப்புறம் அதை நம்ம உள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எச்சில் தான் நம்மளுடைய மறைப்பொருளுக்கு முக்கியமான மருந்தா மாறுது. அந்த எச்சில், அதுதான் எச்சில் துப்பக்கூடாது. நிறைய பேர் என்ன பிச்சு துப்புறாங்க. அவனுடைய ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு எச்சில் வரும். அந்த எச்சில் தான் இந்த 5 தர நாகத்துக்கு 5 வருஷம் வருதுல, உமிழ்நீர் சொல்லுங்க. உமிழ்நீர் அது துப்பிடுறாங்க வெளியில. ஆனா அதுதான் அவங்களுக்கு மருந்து அப்படின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாது. அதுதான் சரி, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புரியல. ஆமாம், இப்போ நீங்கள் இந்த 3 மாதம் ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே இருக்கிறதான் கழட்டிட்டேன்னு வச்சுங்க. இப்போ அன்றாடம் நம்ம சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம கவனம் வந்துடும். என்ன கவனம் வந்துடும்னா, ஒருக்கா ஏற்கனவே சேர்த்ததை க்ளீன் பண்ணிட்டோம், இனியும் சேராமல் பார்த்துக்கணுன்ற கவனம் வந்துடும். ஆமாம், இப்போ 3 மாதம் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய உடல் தத்துவம் அதற்கு ஏற்ப என்ன உணவு வேணுமோ அதை மட்டும்தான் கேட்கும், எக்ஸ்ட்ரா எதுவுமே
கேட்காது. இது நான் சொல்கிறது எல்லாமே தொடர்ந்து செய்தவர்களுக்கு மட்டும்தான். நீங்கள் 3 மாதம்னு ஆரம்பிச்சுட்டு 10 நாள் செஞ்சுட்டு அப்புறம் ஒரு 20 நாள் கேப் விட்டு அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படி கிடையாது. அது அது அதனுடைய இதை மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், கண்டினியூவாக பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவே சொல்லிடும். எனக்கு இது வேணாம், இதை கொடுக்காத, இது ஒத்து வராது, உனக்கும் ஒத்து வராது, எனக்கும் ஒத்து வராது அப்படின்றோம். அதில் உணவு மாறும் பொழுதே அழகாக இந்த கபம் கோலை இதெல்லாம் தங்காது, உள்ள தங்காது. ஆமாம், அது அந்த அந்த குற்றம்லாம் நீங்கி சுத்தமாயிடும். அவ்வளோதான். சரியா? இதில் மனசில் வச்சுக்கோங்க. அதனால் அதிகாலை ஜெபம் பண்ணும் பொழுது அதுக்கு நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கவங்களும் சரி, இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தவங்களும் சரி, அது என்னன்னு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் அதிகாலை ஜெபம் செய்யும் பொழுது கதிநாதம் வெளியே கேட்பது போல் செய்யும். நல்லா இழுத்து இறக்கி, இழுத்து இறக்கி, இழுத்து இறக்கி கதிநாதம் நல்லா வெளியில் கேட்கணும். ஆமாம், காலையில் அப்படி செய்யும் பொழுது இந்த லங்ஸில் நுரையீரலில் இருக்கக்கூடிய கோலையானது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். கத்தி வீச்சு எந்த அளவுக்கு வேகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு களைகளை அறுத்துடலாம், மரத்தை வெட்டிடலாம்னு ஒரு இருக்கு இல்லையா, அது மாதிரி நல்லா இழுத்து போடணும். மதியமும் அதே தான். ஆமாம், இந்த இருக்கோ இல்லையோ என்கிற நிலைமை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகாலையில் முடிக்கிற நேரத்தில் உங்களுக்கு வரும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தாண்டினதுக்கப்புறம் அந்த இடம் வரும். ஏன்னா அது வேலையை உள்ளே முடிச்சிருக்கோம். முடித்த உடனே அதுவே என்ன செய்கிறோம், சுருங்க ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான். அந்த மதியம் அதே மாதிரி தான். இப்போ சாயந்தரம் செய்கிறது நார்மலாக செய்யக்கூடிய, நான் சொன்னேன் அதுவும் இல்லை இதுவும் இல்லை, நியூட்ரலாக போகும். அதே அளவு தான் இழுப்பீங்க, ஆனால் சன்னமாக ஊசி மாதிரி உள்ளே ஏறி போகும், அழகாக ஏறி இறங்கும். ஏன்னா இதை நான் காலையில் மதியம் செஞ்சுட்டே இருக்கோம்ல, அதனால் ஏறி இறங்கி போகும். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் சத்தத்தோடு செஞ்சால்தான் உங்களுக்கு இது வேலை செய்கிறதெல்லாம் தெரியும். சத்தம் இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் என்ன செஞ்சிடும், கெடுத்துரும். ஆமாம், அதனால் நாதத்தோடு செய்யணும். அந்த நாதத்தோடு சுழுமுனையில் கவனம் இருக்கணும். நாதம் ஓடுவதோடு அதை உணர்ந்து செய்யணும். ஆமாம், நாதபாவனை அதை உணர்ந்து செய்யணும். அப்படி செஞ்சு பாருங்கள், அதிகாலை ஜெபத்தை நல்லா இருக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, அதிகாலை ஜெபம் முடித்த உடனே தூக்கம் வருதுன்னு. நாதம் கேட்பது போல் ஜெபித்தவர்களுக்கு முடித்தவுடன் என்ன வராது, தூக்கம் வராது. தன்னுடைய நாதமே தனக்கு கேட்காத மாதிரி யார் ஜெபிச்சிருக்காங்களோ அவர்களுக்கு என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். அதனால் நாதம் கேட்பது போல் நல்லா ஜெபிச்சிங்கன்னா தூக்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை. இதை கவனத்தில் வச்சுக்கணும். சரியா? நமஸ்காரம். பேசி